அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 2ஆம் தேதி அமெரிக்க அறிவியல் புனைகதை எழுத்தாளர் ஐசக் அசிமோவ் அவருடைய பிறந்த தினம் என்று அமெரிக்க அறிவியல் புனைகதை எழுத்தாளர்களின் முன்னோடியாக ஐசக் அசிமோவ் பிறந்தார். ஜனவரி 2 1920 பிறந்தவர். ரஷ்யாவுல பிறந்தவர். ஆனா அமெரிக்காவோட இவருடைய புகழ் எல்லாம் அமெரிக்காவிலேயே கடைசியில வாழ்ந்து முடிச்சதுனால, சின்ன வயசுலயே மைக்ரேஷன் குடிபெயர்ந்ததுனால, அங்க போய் இமிகிரேஷன் ஆனதுனால இவர் அமெரிக்க குடிமகனாவே கருதப்படுகிறார். அதனால புகழ் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. 3 வயதில் இவரது குடும்பம் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தது. அப்பாவின் மிட்டாய் கடையில் அசிமோவ் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் வேலை பார்த்தனர். அதீத நினைவாற்றல், அறிவு கூர்மை கொண்டவர் இவர். 5 வயதில் தானாகவே எழுத படிக்க கற்றுக்கொண்டார். படிப்பது வீண் வேலை, தொழிலை பார் என்பார் அப்பா. இவருக்கோ எழுத்து, படிப்பு மீது அளவு கடந்த ஆர்வம். பள்ளியில் அனைத்து வகுப்புகளிலும் முதல் மாணவனாக வந்தார். சிறு வயதிலேயே அறிவியல் புனைகதைகளை படிக்க தொடங்கினார். 11 வயதில் கதை எழுதினார். 19 வயதில் இவரது கதைகள் நாளிதழ்களில் வெளிவந்தன. ரசிகர்களும் உருவானார்கள். கொலம்பியா பல்கலைக்கழகத்துல 1938 வேதியியலில் முதுகலை பட்டம் பெற்றார். கடற்படையில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்தார். 1948 உயிர் வேதியியலில் டாக்டர் பட்டம் பெறுகிறார். 1950 இவரது கதை தொகுப்பு ஐ ரோபோ அப்படின்றது வெளிவருகிறது. அடுத்த ஆண்டே இவரது பவுண்டேஷன் நாவல் வெளிவந்தது. படைப்பாற்றல் மிக்க இவரது கதைகள் உலகம் முழுவதும் பிரபலமாயின. 1958 முதல் முழு நேர எழுத்தாளர் ஆனார். தொடர்ந்து பவுண்டேஷன் அண்ட் எம்பயர் மற்றும் செகண்ட் பவுண்டேஷன் ஆகிய நூல்கள் வெளிவந்தன. 1979 பாஸ்டன் பல்கலைக்கழகம் இவரை கௌரவப்படுத்தி உயிர் வேதியியல் துறை பேராசிரியராக நியமித்தது. வானவியல், உயிரியல், கணிதம், மதம், இலக்கியம் போன்ற துறைகளிலும் சுயசரிதையாகவும் ஏறக்குறைய 500 புத்தகங்கள் படைத்திருக்கிறார். சும்மா இருக்க மாட்டார். 90,000 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். 3 வருஷத்துக்கு 1000 கடிதம் அப்படின்னு கணக்கு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு 10,000 கடிதம் எழுதியிருப்பாரு. ஆனா இவர் வாழ்ந்தது 72 வயசு வரை தான் வாழ்ந்திருக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 4-5